என் பேர் மணிகண்டராஜன், நீட் ஜேஇ ட்ரைனர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். என்லைட்டிங் அகாடமியில் ஜேஇ நீட் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. எங்ககிட்ட டியூஷன் ப்ளஸ் நீட் ஜேஇ பசங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி நான் பேச போகிறேன். நான் ஸ்கூல்ஸில் போய் பசங்கக்கிட்ட கேட்குறேன். நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகணும், இன்ஜினியர்ஸ் ஆகணும்னு கையை தூக்குறாங்க. ஆனால் எத்தனை பேரால் கான்ஃபிடென்ட்டாக இந்த நீட் ஜேஇஇ எக்ஸாமை கிராக் பண்ண முடியும்னு கேட்டால் நிறைய கையை தூக்கலை. ஏன்னா மார்க்கு தான் அவங்கள போகுது. அவங்க சொல்லலாம் நான் டாக்டர் ஆக போகிறேன், ஜேஇ முடிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். பட் ஆனால் அந்த மார்க்கு தான் அவங்க தீர்மானிக்க போகுது. இன்றைய பசங்களுக்கு ஓவர்லோடாக இருக்காங்க. என்ன, ஸ்கூல் எக்ஸாம் இருக்குது, அதுக்கான சிலபஸை படிக்கணும், வெளியே லாங்காக டியூஷன்ஸ் போகிறாங்க, ஜேஇ நீட் கிளாஸஸ் போகிறாங்க. வீட்டுக்கு ரொம்ப டயர்டாகிடுறாங்க. வீட்டுக்கு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது கூகுளே சொல்லுது, ப்ரோ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு போய் சொல்லுது. ஸோ டீச்சர்ஸ்க்கு என்ன வேணும்னா கன்சிஸ்டண்ட்டாக அவங்க நல்ல மார்க் எடுக்கணும். பேரண்ட்ஸ்க்கு என்ன வேணும்னா சக்ஸஸ் வேணும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிம்மதி மட்டும்தான் வேணும், பீஸ் மட்டும்தான் வேணும். சில ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, என் பையன் நல்லா படிக்கிறான், என்னுடைய பொண்ணு இன்டெலிஜென்ட், அவங்களுக்கு இந்த கோர்ஸ் தேவையா, அவங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உலகம் புகழ்பெற்ற ரேஸ் கார் ஃபெராரி காருக்கு நல்ல ரோடு இருந்தால் தான் அதோடைய ஸ்பீடு அதனால் காமிக்க முடியும், அதோடைய திறமையை அதனால் காமிக்க முடியும். அதனால் கைடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். டேலண்ட் வித்தவுட் கைடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கைடன்ஸ் வித்தவுட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஸோ இங்கே பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் சார், உங்கள் சென்டரில் பண்ணுறதுனால என்ன சார் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் நான் சொல்கிறேன். அதாவது ஸ்கூல் சிலபஸ் கூடயே நாங்கள் அலைன் பண்ணி கொண்டு போவோம். டெஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் இருக்கும். டெஸ்ட் வச்சு அதோடைய மார்க்கை ட்ராக் பண்ணுவோம். மெயினாக வெரி இம்பார்ட்டன்ட்லி அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்போம், நாங்களுமே கொடுப்போம். வெளியே இருந்தும் கொண்டு வருவோம். வெளியே இருந்து யாரை கொண்டு வருவோம்? எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே மெடிக்கல் காலேஜில், ஐஐடி காலேஜில், என்ஐடி காலேஜில் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு பேச சொல்லுவோம். மென்டாரிங் பண்ணுவோம். எங்கே வீக்காக இருக்காங்கன்னு பார்க்க மாட்டோம். ஏன் நீ வீக்காக இருக்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம். எங்கேப்பா ஸ்டக் ஆகிட்ட, உனக்கு என்ன டவுட்டுன்னு சொல்லி நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக படித்தா மட்டுமே போதும். ஸ்டூடெண்ட் 14 hours படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க டெய்லி டைம் டேபிள் போட்டு படித்தாலே போதும். 1 year 2 year சில பேர் ஃபவுண்டேஷன்லேருந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அவங்க போடுற எஃபோர்ட் எல்லாமே நெக்ஸ்ட் 30 to 40 yearsக்கு அவங்களுக்கு கம்ஃபோர்ட் கரியர் கொடுக்க போகுது. பேரண்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன். பேரண்ட்ஸ்க்கு பசங்களுடைய மார்க் இம்பார்ட்டன்ட் தான், அதை விட அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நாங்கள் இங்கே அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்காமல் இங்கே நாங்கள் பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காம இங்கே சொல்லி கொடுத்து அங்கேருந்தே டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்குலாம் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். இது ப்ரெஷருக்கான ப்ரோக்ராம் இல்லைங்க, இது டைரக்ஷனுக்கான ப்ரோக்ராம். பசங்க இங்கே படிக்கிறதுனால என்னெல்லாம் சேவ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. டைம், எனர்ஜி, எமோஷனல் ஸ்ட்ரென்த்து. வெளியே தூரமாக போய் படிக்கிறதுனால அவங்க டயர்ட் ஆகுறாங்க, ஃபீஸும் நிறைய இருக்குது. எல்லாராலையும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியாதுங்க. யாருக்கெல்லாம் பெரிய ட்ரீம்ஸ் இருக்கோ, யாரெல்லாம் லாங் டைம் திங்கிங் பண்ணுறாங்களோ, எந்த ஃபேமிலிக்கு அவங்களுடைய பிள்ளைங்களை வருத்தப்படுத்தாமல் ஸ்ட்ரெஸ் படுத்தாமல் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ப்ரோக்ராம் சூட் ஆகும். கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆவரேஜாக பிளான் பண்ணால் ஆவரேஜ் ரிசல்ட் தான் வரும். ஏர்லியராக பிளான் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் வரும். எல்லாரையும் இந்த ப்ரோக்ராம்குள்ளே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ட்ரீம்ஸ்க்கு வெளியே இல்லை. தேங்க்யூ.